இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. ஒரு வாரம் பொங்கல் லீவ் விட்டாங்க. பொங்கல் லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா எல்லாமே மாறி போய் கிடக்கு அரசியல் அரங்கத்துல. நமக்கு மட்டும் இல்ல, ஆடியன்ஸுக்கும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தான் எல்லாம் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. இதற்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்ல திமுக கூட்டணி இந்த இடையிலான பிரச்சனைங்கிறது ஒரு முடிவை நோக்கி நகர்ந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அதுல என்னென்ன விதமான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்ப்போம். இனிமே காங்கிரஸ் பெரிய அளவுல சண்டை போடாதுங்கிற மாதிரி தகவல் சொல்லப்படுது. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் டிடிவி ஓபிஎஸ் நிலைப்பாடு இன்னும் புரியாத புதிராவே இருக்கு. இன்னொரு மெயின் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் விளக்கிட்டு பார்த்தோம்னா டிவிகே தான் இருக்கு. டிவிகே இன்னைக்கு கடுமையான நெருக்கடியில சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கு. பின்னணியில ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி தான் காரணங்கிற மாதிரி தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுது. எல்லாத்தையும் விரிவா பட்டி டிங்கரிங் செஞ்சு பார்த்துருவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. ஊர் பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த ஊர் ஃபீல்ட்லயே இருக்கீங்க. என்ன ஆட தெரியாதவன் வந்து தெரு கோணலா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் இன்னைக்கு சிபிஐ விசாரணையில என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னா விஜய், எதுக்காக லேட்டா வந்தீங்கன்னு சொல்லும் போது அந்த கரூர் சாலை வந்து ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தது, அதனாலதான் அவர் லேட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி. நேரா போட வேண்டியதானே, தளபதி வராருல, ரோட்டு நேரா போட்டு வைக்கலாம்ல, எதுக்கு வளைஞ்சு விளைஞ்சு வச்சிருக்கீங்க? அந்த காரணம் தான் கேட்கறது வினோதமா இருக்கு. அப்போ கரூர் சாலை வந்து மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்னா எதுக்காக நீங்க நேரமா வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏற்பாடு பண்றீங்க. நாகப்பட்டினம் திருவாரூர் சாலை அப்படிதான் இருந்துச்சு, அங்கே லேட்டா தான் போயிருந்தாரு. எல்லா பக்கம் லேட்டா தான் போயிருக்காரு அவரு. இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு எதை பேஸ் பண்ணி இதை வந்து எவிடன்ஸ் வரை கேட்டிருக்காங்க சிபிஐ கிட்ட. இப்படி சொல்றீங்களா, எதுக்காக லேட்டா, அது 7 மணி நேரம் லேட்டுன்னு சொல்றீங்க. சாலை வளைஞ்சு வளைஞ்சு தானங்க இருக்கும், இதெல்லாம் ஒரு காரணம் புரியலையே. நேரா அப்படி சாலை போட முடியும். என்னன்னா அந்த கரூர் ஹில் ஸ்டேஷன் இருக்கு நினைச்சிட்டாங்க போல் இருக்கு, வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிற மாதிரி. நாமக்கல் இருந்து கரூர் போற வழியில வந்து இவ்வளவு வளைவுகள் இருக்கிற போய் தான் நாங்க வந்து லேட் ஆயிருச்சு, அது நேரமா வர முடியல கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் தலைவர் சுத்தி சுத்தி இப்படி ஒரு வடையை சுட்டு கொடுத்திருக்காரு. ஆனா சிபிஐ அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளலையாமே அந்த பதில. இதுக்காண்டி எவிடன்ஸ் கேட்பாங்கல்ல, யூஸ்ஃபுல்லாவே வந்து ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா எவிடன்ஸ் கேட்பாங்கல்ல. ரோட்டை காட்ட வேண்டியதானே, ரோடு வளைஞ்சு வளைஞ்சு சார்னு எவிடன்ஸ் ஏத்துக்கணும் அவங்க ஃபர்ஸ்ட். இதுக்கு என்னன்னா பல குற்றச்சாட்டுகள் வந்து விஜய் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதாவது போலீஸ் மீது, தமிழக போலீஸ் வந்து அவங்க கொடுத்த வழிகாட்டுதல் படி தான் நான் வந்து செயல்பட்டோம், அவங்க சொல்றபடி தான் நாங்கெல்லாம் அங்க பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், அவங்கள நம்பி தான் நாங்க இது பண்ணோம், இருந்தாலும் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட கவனக்குறைவு தான் காரணம்ன்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் விஜய் வச்சிருக்காரு இன்னைக்கு. இது எப்படி இருக்கு, இப்ப ஸ்கூல்ல கிளாஸ்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கிளாஸ் டீச்சர்ட்ட புகார் சொல்லுவாங்க. கிளாஸ் டீச்சரே புகார் சொல்லணும்னா ஹெச்எம்ட்ட போவாங்க. ஹெச்எம்டே புகார் சொல்லணும்னா அதற்கு மேல இருக்கிற டிஇஓ அந்த மாதிரி அதிகாரிகள் போவாங்க. இப்போ ஒருவேளை கரூர் வழக்க ஒரு உதாரணத்துக்கு FBI விசாரிக்குதுன்னா விஜய் வந்து சிபிஐ அதிகாரிகளை குறை சொல்லுவார். ஏன்னா நம்ம மீது உள்ள தவறு என்னங்கிறது கடைசி வரைக்கும் அவங்க ஆராயவே மாட்டாங்க. ஆமா, அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும். ஆனா அதுக்கும் வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே ஆதாரங்களை கொடுங்கன்னு மட்டும் தான் சிபிஐயோட கொஸ்டினிங்கா இருந்திருக்கு இன்னைக்கு. ஏன்னா விஜய் இவ்வளவு இதெல்லாம் கோர்ட்ல கொடுத்துருப்போமே, கோர்ட்ல கொடுக்காம தான் நாங்க வந்து இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு உள்ள ஆதாரத்தை கொடுக்கணும்னு மாதிரி கேட்டிருக்காங்க போல சிபிஐ தரப்புல இருந்து. சதி பண்ணிருக்கு திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏரியால அந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு தாவேகா தொடர்ந்து சொல்லிட்டு வரும்பொழுது இப்படி ஒரு அழகான வாய்ப்பு கிடைக்குது. சிபிஐ கேக்குது ஆதாரத்தை கொடு, டக்குன்னு தூக்கி போட்டா அவர் மீது நடவடிக்கை எடுத்துலாம் இல்லையா? அதுக்கு ஏன் தாவேகாக்கு தயக்கம்? அப்ப ஆதாரமே இல்லாம எத்தனாலும் நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்களா? பெரிய ஒரு சதி குற்றச்சாட்டு வச்சீங்க, சாதாரண குற்றச்சாட்டு இல்ல. 41 பேர் இறந்த வழக்குக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருக்காரு, திமுக இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கனமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது அது உண்மை அப்படின்னா அது நிச்சயமா வந்து திமுக மீது நம்ம நடவடிக்கை எடுக்கணும், செந்தில் பாலாஜி நடவடிக்கை எடுக்கணும். அது மக்களோட குரலா இருக்கு. அது உண்மைங்கிறதுக்கு என்ன ஆதாரங்கிறது ஆதாரம் தான் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க வந்து போற போக்குல சொல்லக்கூடாது இல்லையா? ஏன்னா ஆதாரம் இல்லைன்னு பல முறை செய்தியாளர் சந்திச்சு செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு. தமிழக அரசு சொல்லிட்டு அங்க என்ன நடந்துச்சு, எத்தனை கேமரா இருந்துச்சு எல்லாமே விலாவரியா விளக்கிட்டாங்க. இப்ப இருக்குன்னு சொல்ற விஜய் கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அதுக்கு காட்டணும்ல அவரு. இதுக்கு ஒரு என்ன கொடுப்பாருன்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா ஆதாரங்களை கேட்டிருக்காங்க. இதுக்கும் மேபி வந்து இல்லங்க ரிபப்ளிக் டே வருது இல்ல, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்பாருன்னு தெரியல. அதுவே எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் பொங்கல் டேக்கு லீவ் கேட்டாரா? பொங்கலுக்கு வந்து ஒரு போட்டோ கூட எடுத்து போடல, ஆயுத பூஜைக்காச்சும் அந்த வண்டிக்கு மாலை எல்லாம் போட்டு அதுதாங்க புரியல. பொங்கல் லீவ் கேட்டு வராரு, பொங்கலை செலிப்ரேட் பண்ணாங்க பார்த்தா
பொங்கலை செலிப்ரேட் பண்ணல, அவர் வீட்டுல தான் இருந்தார். அது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த நாளே ஆஜராகும் போது என்னென்ன கேட்பாங்கன்னு தெரியாது, கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும்ல, அதுக்காண்டி 4-5 நாள் கேப் எடுத்துக்கலாம். 4-5 நாள் கேப் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் விகரஸா நம்ம ஆலோசனை பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வீரியமா நம்ம சிபிஐ டாக்கிள் பண்ணலாம். இப்படி காட்டிட்டு போறாரு, ஆர்டின் காட்டிட்டு போறாரு, ரெண்டாவது நாள் ஒயிட் ஷர்ட்ல போறாரு. என்னென்ன கேள்வி கேட்பாங்க, என்னென்ன சொல்லலாம், இப்ப அந்த ரோட்ல வளைஞ்சு நெளிஞ்சு இருக்குன்னு சொல்லலாம், அதெல்லாம் பல காரணங்கள் போறப்ப யோசிச்சுட்டு போயிருப்பாரு, ஏர்போர்ட் போறப்ப வளைஞ்சு இருக்கு, இதே நம்ம அங்க அப்ளை பண்ண கூடாது, அப்ளை பண்ணி போற போல. எதற்காக விஜய் பொங்கல் ஹாலிடேன்னு கேட்டு வந்துட்டு பொங்கல் பண்டிகை கொண்டாடல அப்படின்னா, அவர் சின்னம் தொடர்பாக ஒரு ஐடியா வச்சிருந்தார். இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ல நம்ம கட்சியோட சின்னத்தை அறிவிச்சிடலாம் அப்படின்னு செங்கோட்டையனர் சொல்லியிருந்தார். பாத்தீங்களா, பிரம்மாண்டமான ஒரு சின்னம் வரும், தமிழகமே இல்ல உலகமே திரும்பி பார்க்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அந்த சின்னம்ங்கிறது பெரும்பாலும் எல்லாரும் சொல்றது இந்த விசில் சின்னம் தான் விஜய் கேட்கிறாரு, அல்லது ஆட்டோ சின்னம் அல்லது குடை சின்னம், இதுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த விசில் சின்னத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நம்பிக்கை, படத்துல அவரே பயன்படுத்திருக்காரு, பிகில்ல பயன்படுத்திருக்காரு, அதை கொஞ்சம் ஈஸியா கனெக்ட் ஆகும்னு பாக்குறாரு. ஆட்டோவும் அந்த மாதிரி தான் பாக்குறாரு, குடை சின்னமும் அப்படிதான், அதை வச்சுதான் கதையெல்லாம் சொல்றாரு. இப்ப ரீசெண்டா சொல்லிருக்காரு. சோ இதெல்லாம் தான் அங்க டிஸ்கஷன் இருக்கு. இதுல முதலிடம் விசிலுக்கு வருதுங்கிறாங்க. அந்த விசில இந்த பொங்கலுக்கு அறிவிச்சிடலான்னு பார்த்தா ஆல்ரெடி ஜனநாயக நெருக்கடி, இப்ப சிபிஐ நெருக்கடி, இப்போ இதுவுமே தேர்தல் நெருக்கடி கொடுக்கும், எல்லா தொகுதியிலையும் தனித்தனி சின்னத்துல நிக்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பல நெருக்கடிகளுக்குள்ளதான் விஜய் சிக்கிருக்காரு. ஆனாலும் அதுக்கு பின்னாடியில பாஜக இருக்கு அப்படிங்கறத இன்னொரு திறவுகோலாவும் இன்னொரு விஷயமாவும் சொல்றாங்க. இதுல இந்த 2ஆம் கட்ட விசாரணை போயிட்டு இருக்குல்ல, இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு, பேசுற டைம் வரைக்கும். ஆனா என்னென்ன மாதிரி 7 மணி நேரம் உள்ள வச்சு பேசிட்டாங்க. இதுல இன்னும் ஒரு பெரிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, விஜயோட பேரை சார்ஜ் ஷீட்ல போட போறாங்க. அதுதான் இன்னைக்கு மார்னிங் ஃபுல்லா பிரேக்கிங்கா போயிட்டு இருக்கு. கொந்தளிச்சிருவாரு, திமுக போடாதப்பே திமுக திட்டுறாரு. ஆக்சுவலா சிபிஐ எடுத்த வழக்கே தமிழ்நாடு போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்கல்ல, அதுல இருந்தா வழக்கே எடுத்தாங்க. தமிழ்நாடு போலீஸ் அந்த எஃப்ஐஆர் இதுல விஜயோட பேர் இல்ல, ஆனா சிபிஐயால விஜயோட பேர் ஆட் பண்ண முடியும். இப்ப சார்ஜ் ஷீட் எப்படி பண்றாங்க அப்படின்னா, பிப்ரவரி முதல் வாரத்துல சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்றது சிபிஐ தயாராயிட்டாங்க போல. அப்போ இந்த சார்ஜ் ஷீட்ல நிச்சயமா விஜயோட பேர் ஆட் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் விஜய் விட்னஸா தான் போயிட்டு இருக்காரு. ஆனா அங்க அக்யூஸ்டா மாற வாய்ப்பு இருக்கு, குற்றவாளியா மாற வாய்ப்பு இருக்கு. நீதி வெல்லும்னு ட்வீட் போட்டாரு சிபிஐக்கு மாறினப்ப, அவரை போயிட்டு இப்படி பண்றீங்களே, அதுதானே இங்க நடக்குது. அப்போ அதுதானே பாஜகவோட அதுதானே பாஜகவோட கணக்கா இருக்கு. ஒன்னும் கூட்டணிக்கு வாங்க, இல்ல அப்படின்னா நாங்க சொல்ற மாதிரி நீங்க தனித்து நின்று அடுத்த லோக்சபா தேர்தல் கூட்டணிக்கு வந்துருங்க, ஏதோ ஒரு வகையில எங்கள்கிட்ட சேர்ந்துருங்க, காங்கிரஸோட போகாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்களான்னு தெரியல. காங்கிரஸோட போக மாட்டாரு அப்படிங்கறத ரீசெண்டா தகவலா இருக்கு. காங்கிரஸ் போகாது அப்படிங்கறது நமக்கு கிடைச்ச தகவலா இருக்கு. அதனால ஏதோ ஒரு வகையில பாஜக அழுத்தம் காரணமாக தான் இப்பெல்லாம் சார்ஜ் ஷீட்லயே விஜயோட பேரை கொண்டு வரதுக்காண்டி சிபிஐ எல்லா எஃபோர்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இது சார்ஜ் ஷீட் வராம போயிடுச்சுன்னா இந்த எலெக்ஷனோட இந்த விஷயம் முடிஞ்சிடும். சார்ஜ் ஷீட்ல வந்தாதான் அன்புமணி மாதிரி மற்ற சில தலைவர்கள் நீண்ட நாட்களாக இதை வச்சு சில அரசியல் கணக்குகளை மாற்றிக்கிட்டே இருக்க முடியும். விஜய் அந்த அகழியில போய் சிக்கிட்டார் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இல்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவரோட பேர் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நாமினேஷன்லயே கேட்பாங்கல்ல என்ன கேஸ் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆமா கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் போடணும். அது மாறலா அவருக்கு ஒரு பெரிய தடை ஏற்படுத்தும். ஏன்னா போட்டி போடுற முதல் தேர்தலே ஒரு சார்ஜ் ஷீட்டோட நம்ம ஒரு குற்றவாளி அப்படின்ற பேரோட போட்டி போடுறோமே அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி போடுறாரு. உங்களுக்கு யாரு சொன்னா இந்த எலெக்ஷன்ல போட்டி போடுற போறதே இல்லங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போயிட்டே இருக்கு. ஒரு முறை வைகோ கூட சொன்னார் இல்லையா, தேர்தல்ல இருந்து புறக்கணிக்கிறேன், கடைசி நேரத்துல சொன்னார் மக்கள் நல கூட்டணி சமயம் நினைக்கிறேன், கடைசி நேரத்துல அவர் வாபஸ் வாங்கிட்டார், நிக்கல. அது மாதிரி விஜய் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாரு அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியல. முதல்ல அது மாதிரி நகர முடியுமா, சிந்திக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இவரோட போக்கஸ் ஃபுல்லா சட்டமன்ற தேர்தல் தான் போயிட்டு இருக்கு. ஆனா பாஜக கொடுக்குற நெருக்கடியில நான் இதுல உள்ள வரல, 234 தொகுதியில் விஜய் போட்டிடுவான்னு சொன்ன விஜய் இப்போ அதுல இருந்து பின்வாங்குறாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா நிர்வாகிகள் ஒரு போட்டி போடணும்னு ஆசைப்படுறாங்க. சிஎம்மா வந்துடணும்ன்ற மாதிரி போட்டி போட மட்டும் இல்ல, இவர் ஓரங்கட்டும் ஆசைப்படுறாங்க. ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கலாம், ஆதவர்ஜுனாவா இருக்கலாம், இவங்க எல்லாம் விட்ட உதாரணல தான் இவர் மாட்டிட்டு இருக்காரு. சட்டையை பிடிச்சு பார், தொட்டு பார் என் தலைவனை, 2K கிட்ஸ் அவனும் செல்லோட வர ஆயுதம் மாதிரி வரான் அப்படிலாம் சொன்னார் இல்லையா. ஜான் ஆரோக்கியசாமி இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, சிபிஐ இருந்து எண்ணெய பக்கம் போயிருச்சு போலப்போம். சுத்தி போட்டு அடிக்கிறீங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜான் ஆரோக்கியசாமி விஜயோட அட்வைசரா இருக்காரு இல்லையா. முன்னாடி எல்லாம் பல ஆடியோ எல்லாம் லீக் ஆச்சு, அவர் தான் கட்சிக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு, அவர் சொல்றதான் விஜய் செய்வாருன்னு சொல்லிட்டு பல தரப்புல பேசப்பட்டது. இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இந்த மாநாடுல நடத்துறாருல விஜய், அதற்கு எங்க இருந்து அவருக்கு பணம் வருது? இப்ப கரூர்ல அந்த உயிரிழந்த குடும்பங்கள்லாம் நிதி உதவி பண்ணார்ல, அதுக்கு எங்க இருந்து பணம் வருது? விஜய் அவரோட சொந்த காசை பயன்படுத்தி தராரா, இல்ல எங்க இருந்து நிதியை திரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சிபிஐக்கு ஒரு டவுட் வந்திருக்கு போல. இல்ல தமிழக அரசியல் கட்சிகளே கேட்டுச்சு, நீங்க எல்லா கட்சியும் ஊழல் சொல்றீங்களே, உங்களுக்கு எங்க இருந்து நிதி ஆதாரம் வருது, அதை வெளிப்படையா நீங்க சொல்லுங்க கேட்டாங்க. அதே மாதிரிதான் சிபிஐ இந்த மாதிரி ஒரு விசாரணை பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இல்லைங்க அந்த நிதி தொடர்பான விசாரணை எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்கீங்க. யார் யார் அப்படின்னா புஷி ஆனந்த் அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு தெரியும்.
சிபிஐ கேட்டாலும் தெரியாதுங்கிறாங்க, இதுவும் தெரியாது. இது யார் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா விஜயும் ஜான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அவங்க 2 பேரும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜான் ஆரோக்கியசாமிக்கு சம்மன் கொடுக்கப்பட்டதா செய்திகள் வந்தது. ஆனா ராஜாராண்டாரான்னு சொல்லிட்டு உறுதியா தெரியல. ஆனா இதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி தானே, இவர் ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்படும் விஜய்? இல்ல மேபி அந்த அளவுக்கு விஜய் இவரை நம்புறாரா இல்ல வந்து அவரு விஜய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரான்னு தெரியல. ஆனா இன்னர் சர்க்கிள் என்ன நடக்குன்னு தெரியாது இல்லையா நமக்கு. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமி தான் வந்து வெளிநாடுகள்ல இருந்து நிதிகள்லாம் திரட்டுறாரு. அவரு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நிதி திரட்டி அந்த நிதியை வச்சுதான் இங்கெல்லாம் மாநாடு மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அதுவே வந்து ஒரு பெரிய குற்றம் தான். ஏன்னா நம்ம தாவக தரப்புல மறுப்பு சொல்றாங்க. ஆனா என்னைய உள்ள வந்துட்டாங்க இதை எடுத்துட்டு. ஏன்னா எந்த ஒரு நிதி வாங்கினாலுமே நீங்க வந்து வெளிப்படையா அறிவிக்கணும். எதற்காக நிதி வாங்கினீங்க, எங்க இருந்து வாங்கினீங்க, எவ்வளவு வாங்கினீங்கன்னு சொல்லி வெளிப்படையா அறிவிச்சா மட்டும்தான் அதை வந்து வருமான வரியில தாக்கல்லாம் பண்ணணும். நீங்க அது மாதிரி எதுவுமே அறிவிக்காம வேற ஒரு காரணத்திற்காக நிதி வாங்கி இங்க வந்து வேற ஒரு காரணத்துக்காக நிதியை யூஸ் பண்றது வந்து குற்றம் அடிப்படையிலேயே. அதனாலதான் வந்து என்னைய வந்து ஜான் ஆரோக்கியசாமி விசாரணை பண்ண போறாங்க. அந்த விசாரணை வளையத்துல விஜயும் கூடி சீக்கிரம் வந்து அதுல வந்து மாட்ட போறாரு. ஏன்னா என்னைய விசாரணை எடுத்தாங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு பெரிய ஒரு சிக்கலை வந்து தாவேக ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப விஜய்க்கு ஒரு தரப்புல ஜான் ஆரோக்கியசாமி பிரச்சனை, இன்னொரு தரப்புல ஆதவர்ஜுனா பிரச்சனைங்கிறாங்க. என்ன அப்படின்னா ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் பல கட்சி மாறியவர், திமுகவில் தேர்தலுக்காக வேலை செஞ்சவர், திமுகவுக்கு விசிகாவுக்கு போனாரு, அங்கிருந்து விஜய் கட்சி நோக்கி போனாரா. இப்போ தாவக கட்சியை தன்வசப்படுத்த முயற்சிக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் எழுப்பப்படுது. என்ன அப்படின்னா விஜய் பொறுத்த வரைக்கும் விஜய் இந்த சிக்கல்ல சிக்க வச்சதே இவர் தாங்கிறாங்க. அது இயல்பாக நடந்ததா அல்லது திட்டமிட்டு நடந்ததாங்கிறது விட்டுருவோம். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப தொடர்ந்து இப்போ விஜய் வந்து சார்ஜ் ஷீட்ல அவர் பேர் வரப்போகுதுன்னு சொல்றது வரைக்கும் இவர் கொடுத்த இன்ஃபோ அப்படிங்கிறாங்க. அதுவும் நம்மளால நம்ப முடியல. இப்போ கூடவே இருந்து இப்படி பண்றாரு அப்படின்னா அதற்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா நீண்ட நாட்களாக விஜயும் புசி ஆனந்தும் ஒரு நெருக்கமான நண்பர்களா இருந்தாங்க, அல்லது நெருக்கமான தொழில் முறையா அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா ஆதவர்ஜுனா மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய நபர்கள் தங்களை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை விஜய் வச்சு பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்க விட்ட வாய் உதாரில், அவங்க விட்ட சவால்ல தான் மாநில அரசையும் பகிச்சுக்கிட்டாரு, மத்திய அரசையும் பகிச்சுக்கிட்டாரு. விஜய் வந்து எவ்வளவோ டெசிபலா பேசினாலும் இந்த மாதிரி தேவையில்லாத இதை பேசல. ஆனா இவர் கொடுத்த இன்புட்டுக்கு அப்புறம் தான் விஜய் எப்படி மாறினாரு, இதற்கு பின்னாடி எல்லாம் பெரிய திட்டம் இருக்குங்கிறதையும் சொல்றாங்க. அது ஒரு பிரச்சனையா பேசப்பட்டு வருது. இப்ப ஆதவர்ஜுனா தாவேக்காவை கண்ட்ரோல் எடுக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா விஜய்க்கு தொடர்ந்து டெல்லியிலேயே வச்சு லாக் பண்றாங்களா பாஜக. அதனால வந்து அவரோட கட்சி சார்பா எப்படி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பண்ண போறாங்க. ஏன்னா அந்த கட்சியோட முகமே விஜய் தான். இன்னும் சின்னம் கிடைக்கல. அவரு தான் வந்து அந்த கட்சியை உயிர்ப்போட வச்சுக்கணும் அப்படின்னா அவர் கிரவுண்ட்ல இது வரைக்கும் கிரவுண்ட்ல வரவே இல்லை. அவரு இனிமேலாச்சும் வந்தா மட்டும்தான் கட்சி ஏதோ ஒரு வகையில தேர்தலை போட்டி போட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆனா அப்படி பார்க்கிற சமயத்துல தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஜனநாயக வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் சிபிஐ விசாரணையுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்காங்களே அவங்களோட தலைமையில தான் விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து டெல்லியிலேயே வந்து விஜய் பல சிக்கல்கள் எதிர்கொள்ற டைம்ல இன்னும் 2 மாதங்களுக்கும் குறைவாக இருக்கு டைம் வந்து. அதுக்குள்ள வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிச்ச பகுதிகள் எல்லாத்தையும் விஜயால கவர் பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதுவே வந்து தாவேக்காவினருக்கு ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். இதுல தாவேக்கா உள்ளேயும் பிரச்சனை பட்டு இப்ப செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருந்தாரு, கண்டிப்பா டிடிவி ஓபிஎஸ் வந்துருவாங்க. இது வரைக்கும் கூட்டணி தாவேக்கால ஒரு கூட்டணி உருவான மாதிரி எந்த தோற்றமும் இல்லை, அல்லது பெரிய அளவுல இப்ப செங்கோட்டையன் வந்த மாதிரி வேறு சில நபர்கள் வந்து சேர்ந்ததாகவும் நமக்கு தெரியல. ஏன்னா அது வந்து கடைசியில விஜய் தான் ஓகே பண்ணும். அவரே அந்த மைண்ட் செட்ல இல்ல. எனக்கே பல பிரச்சனை கொண்டாடுறதுக்கு மைண்ட் செட்ல இல்ல. ஆமா, அப்ப இதுக்கு எப்படி மைண்ட் செட் ஆவாரு நிர்வாகிகளே சுணக்கமா இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி தலைவர் பொங்கல் ஃபெஸ்டிவல் கிராண்டியரா கொண்டாடி இருக்க வேண்டாமா? இது தமிழர்களோட பண்பாடு இல்லையா? திருப்பரங்குன்றத்துல கருத்து சொல்ல, அங்க கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டது கருத்து சொல்லனா அது அரசியல் ரீதியா போயிடும். இது தமிழர்கள் பண்டிகை இல்லையா? இதை கொண்டாடி இருக்கணும் இல்லையா? 1000 இருந்தாலும் நீங்க இதை ஏன் கொண்டாடாம விட்டீங்கிறதா களத்துல இருக்கக்கூடிய கோவமா இருக்கு. சிபிஐ வழக்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து கிரவுண்ட்ல நின்று மக்களோட மக்களா நின்று கொண்டாடிதீங்க அப்படின்னா திமுக அமைச்சர்கள் மீதோ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு இல்லையா? நெருக்கடி இல்ல, அன்புமணி மீதே வழக்கு இருக்கு. அவங்களும் அதை தாண்டி கொண்டாடதானே செய்றாங்க. ஏன்னா அதுதான் அரசியல்ல கனெக்டா இருக்கிறதுக்கான ஒரு வழி. பிரச்சனை வந்து அது அப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு மக்கள் கூட கனெக்டா இருப்போம் அப்படிங்கறதா எல்லா அரசியல்வாதிகளும் கையாளக்கூடிய ஒரு ராஜதந்திரம். அதை கூட ஒரு பயன்படுத்த மாட்டேங்கிறாரு. அதை கூட ஒரு களத்துக்கு ஆபீஸ்ல வீட்டுல இருந்து ஆபீஸ் கூட வர மாட்டேங்கிறாரு, மேல்மாடில இருந்து கீழ்மாடி வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கோபமும் அங்க இருக்கக்கூடிய. ஆனா விஜய்க்கு வந்து பல ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. அதை வந்து நிறைய ஒரு ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண நினைக்கிறேன். நீங்க சொன்னது போல கரூர் சம்பவத்துல திமுக உண்மையிலே சதி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா திமுகவே நடவடிக்கை எடுக்கணும். அதுல மாற்றுக்கிறது
சொன்னதே கிடையாது. அதற்கான ஆதாரத்தை விஜய் கொடுத்திருந்துக்கலாம், அந்த ஆப்ஷன் அவர் விட்டுட்டார். இல்ல ஆதாரம் இல்லாம பொதுவெளியில சொல்லியிருந்தாருன்னா அது விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அவலமான சின்னமா தான் இருக்கும். அது எப்படி விஜய் சொல்ல முடியும்? ஆனா விஜய் சொல்லல வெளிப்படையா. ஆனா அவர் தலைமையில இருந்தக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் சொன்னாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியும், பூடகமா தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்னாரு. நான் ஒரு நாள் பேசுறேன் கரூரை பத்தி அப்படின்னாரு. நம்மள்ட்ட பேச மாட்டேங்கிறாரு, சிபிஐ தான் போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது போல பொங்கல் வேலை அது ஒரு ஆப்ஷனா இருந்தது விஜய் மக்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு. அப்புறம் இந்த தனி ஃபிளைட்லாம் விட்டுட்டு பொதுவா மக்களோட மக்களா பயணிச்சார் அப்படின்னா அது ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கு. இத்தனை ஆப்ஷனுக்குள்ள வந்து விஜய் எதற்காக புறக்கணிக்கிறார் அப்படின்ற மாதிரியும் பல கேள்விகள் சொன்னீங்க. டெல்லியிலே வச்சு லாக் பண்றாங்கன்னு. டெல்லியிலே வச்சு லாக் பண்றதுனால தான் வழக்கமான ஹோட்டல்ல தங்கி இருக்கிற இடத்துல இருந்து வெளில வராம பின்புறம் வழியா பேஸ்மெண்ட் வழியா போயிட்டு அப்படியே போயிடுறாரு. இங்க பிரஸ் மீட் இருக்காங்க, நிறைய பிரச்சனை போறதுனால அப்படியே போயிடுறாரு. இங்கதான் சந்திக்க மாட்டேங்கிறாருன்னா அங்கேயும் சந்திக்க மாட்டேங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திக்கிறாரு, அங்க போனா தமிழக முதல்வர் சந்திக்கிறாரு, நிறைய தலைவர்கள் இங்க இருந்து போற பாஜக தலைவர்கள் சந்திக்கிறாங்க. ஏன் விஜய் மட்டும் என்ன விதிவிலக்கா? ஏன் எதுலயுமே வந்து மெர்ஜாக மாட்டேங்கிறாருன்னு ஒரு கேள்வி. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம், பாஜக அழுத்தம் கூட சொல்ல வேண்டாம், விசாரணை எதற்காக கூப்பிட்டு இருக்காங்க, நீங்க என்னென்ன பேச போறீங்க, அங்க டெல்லியில வச்சாச்சு திமுக அகைன்ஸ்டா பேசியிருக்கலாம், அதுவும் பண்ண மாட்டாரு அவர். ஆமா, அது என்னைக்கு பேச போறாங்கன்னு தெரியல, அதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு இதுல இப்ப விஜய் விட்டுட்டு நம்ம அரசியலா சிந்திச்சோம் அப்படின்னா, செங்கோட்டையன் சொல்ற மாதிரி இந்த ரெண்டு தலைவர்கள் ஓபிஎஸ் டிடிவியோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, கரண்ட் ஸ்டேட்டஸ்ல ஓபிஎஸ் என்னங்க சொன்னாரு, நம்ம பேசி பேசி நமக்கே அழுத்து போச்சு. எம்ஜிஆருடைய நினைவு நாள் சொன்னாரு, எம்ஜிஆருடைய பிறந்த நாள்ல சொல்றேன்னாரு, அவருடைய பிறந்த நாள்ல சொல்றேன்னு சொன்னாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல போனா அடுத்த தலைவர்களுக்கு பிறந்த நாள் வந்துரும் போருக்கு. ஆனா ஒரு முடிவு மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் இப்ப நேற்று சமீபத்தில் கொடுத்த பேட்டியோட ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, 10 தோல்வி பழனிசாமி 11 தோல்வி பழனிசாமியா மாறிட்டாரு. இன்னும் வந்து ஒரு சந்திச்ச தேர்தல் எதுலையுமே வெற்றி பெறல. எப்படி வந்து அதிமுக ஒருங்கிணையதோ அப்பதான் நம்ம வந்து திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு அதே பாடுன பழைய பஞ்சாங்கத்தையே பாடுறாரு. ஆனா அவருக்கு என்டிஏவோட ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி செங்கோட்டையனோட தொடர்ந்து பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இவர் ஒரு இரட்டை மனநிலையில தான் இப்ப வரைக்கும் இருக்காரு. இந்த தரப்பு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் பாத்தீங்கன்னா அவர் வந்து துரோகம் வீழ்த்தப்படணும், துரோகியை வீழ்த்துவோம்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, உரியவர்கள் முடிவெடுத்து அறிவிப்பாங்க, நான் வந்து கூட்டணி தலைமையில இல்ல, கூட்டணி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த உரியவர்கள் முடிவெடுத்து அறிவிப்பாங்கன்னா யார் அந்த உரியவர்கள்? பாஜக கூட்டணியா, எடப்பாடி பழனிசாமியா அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஏன்னா இவரும் அங்க போய் பேசியிருக்காரு டெல்லியில, சில வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சு, மத்திய இணையமைச்சர் கேட்டிருக்காரு, நம்மளே பேசியிருக்கோம். அதை தாண்டி இப்போ டிடிவி தினகரனுக்கு இந்த ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு வெயிட்டான ஒரு கவனிப்பு இருக்கு. ஒரு 7 தொகுதியில இருந்து 9 தொகுதி வரைக்கும் கேட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையிலையும் அவர் ஒரு எதிர்பார்ப்பா தான் இருக்காரு. ஆனா இது என்ன பிரச்சனை, யாரு சொல்றதுங்கிறது ஈகோ வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாருன்னா அவர் கூப்பிட்டாரு நம்ம போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போலாம். அல்லது டிடிவியே சொல்றாரு அப்படின்னா வலியக்கு ஒரு போன மாதிரி இருக்கு. ஏன்னா இவரை தான் கூட்டணில இருந்து வெளில வந்தார். இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஜனவரி 23 நடக்குது இல்லையா, மோடி வராரு. அந்த மேடையில தான், ஏன்னா அந்த மேடையிலுமே ஒரு போட்டோ ஃபர்ஸ்ட் வச்சாங்க, அடுத்து எனக்கு தெரியாம வச்சுட்டாங்கன்னு சொன்னாரு, அந்த படத்தை எடுத்துட்டாங்க. இப்படி பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப அந்த மேடையில தான் டிடிவி தினகரன் தோன்ற போகிறார் மோடியோட அப்படிங்கிறாங்க. இதுல டிடிவி தினகரனுக்கு வேணா சம்மதமா இருக்கலாம். இப்ப டிடிவி தினகரனுடைய கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதனால உருவாக்கப்பட்டுச்சு, எதனால வளர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க எடப்பாடி எதிர்ப்புல தான் அந்த கட்சி உருவாக்கப்பட்டுச்சு, எடப்பாடி எதிர்ப்புல தான் வளர்க்கப்பட்டுச்சு. இதுவரைக்கும் நிர்வாகிகள் அப்படிதான் தீவிரமா இருக்காங்க, ஏத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீவிரமா இருக்காங்க. திமுக அதிமுகவோட கூட்டணி வச்சா எப்படி அது வினோதமா தெரியுமோ அது மாதிரி தான் அமமுக அதோட. அதிமுக நீங்க இதுல கொண்டு வர முடியாது, அவங்க நிலைப்பாடை மாத்திக்கிட்டாங்க. இவர் முதல்வர் ஆக்குங்கிற நிலைப்பாடுலாம் அவங்க எடுத்துட்டாங்க. கலைஞருக்கு அப்புறம் நான் அவர் பார்த்துப்பேன், நான் தான் வந்து பாதுகாவலரா இருப்பேன்னு வைகோ சொல்லியிருந்தார், நிலைப்பாடை மாத்திட்டாங்க. ஆனா இங்க வந்து இன்னமும் எடப்பாடி எதிர்ப்பு தான் அவர் மனநிலையில இருக்கு. சமீபத்துல கூட துரோகம் வீழ்த்தப்படும் தானே சொன்னார். அப்போ இது எப்படி ஜஸ்டிஃபை பண்றதுங்கிறதுல டிடிவிக்கு ஒரு குழப்பம் இருக்கு. அதை தாண்டி களத்துல தொண்டர்கள் ஜெல்லாவாங்களா அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுற தொகுதிகளெல்லாம் உள்வேலை பாட்டி, அதாவது உள்ளுக்குள்ள சில சித்து வேலைகள் பண்ணி நம்மளை தோற்கடிச்சிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயமும் அச்சமும் அவருக்கு இருக்கிறதா சொல்றாங்க. அதே பயமும் எடப்பாடிக்கு இருக்கு. எதிரான ஆளு, நமக்கு எதிரான வேலைகள் பண்ற என்ன பண்றது, இந்த மாதிரி சில ஒரு முரண்பாடுகளால தான் இந்த கூட்டணி இன்னும் அலைனாக மாட்டேங்கிறாங்க. ஆனா 23க்குள்ள ஒரு ஃப்ரேம்ல வந்து உட்கார்ந்துருவாங்க, நீங்க பாருங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கோம். நைனார் சொல்றாரு 23 பெரிய ட்விஸ்ட் இருக்கு பாருங்க, சர்ப்ரைஸ் இருக்குங்கிறாரு. யாரும் வர மாட்டாங்களா சொல்றாரு. இப்போ இன்னொரு செய்தி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கற பிருத்திவி, பாஜகவோட பி டீம் யாரு? அது நிறைய பேர் இருக்காங்க, யார சொல்றது? இப்ப யாரு பெருசா இருக்காங்க? அது காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா சொல்லிட்டீங்களா? காங்கிரஸ் தான் பாஜக பி டீம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களே வந்து கட்சி பலவீனமா தான் இருக்கு அப்படின்றத நிரூபிக்கும் விதமா தான் நாங்க விஜயோட போறோம்னு சொல்லிட்டு 100 தடவை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீங்களே பலவீனமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் விஜயோட போறீங்க. நீங்க பலமா இருந்தீங்க அப்படின்னா விஜய் உங்கள்ட்ட தான் வந்திருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆமா, காங்கிரஸ் பலவீனமா தான் இருக்கீங்க, அதனாலதான் வந்து நாங்க விஜயோட போறோம்னு சொல்லி டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி இப்ப டெல்லிக்கு போனால செல்லு பிறந்தகை, அங்க வந்து ராகுல் காந்தி ஒரு காட்டமான கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரியெல்லாம் காங்கிரஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வளர்க்காம? செல்ல பிறந்த கேட்டா எப்படி இருக்கும் ராகுல் பார்த்து, நீங்க என்ன பண்றீங்க இந்தியாவுல, எதுக்கு எதிர்கட்சியாவே எப்ப பார்த்தாலும் இருக்கிறீங்க?
கேட்கற இடத்துல இருக்கிறனால கேட்டுட்டே இருப்பீங்களா? இல்ல அது வந்து தேசிய தலைமை கேட்கதான் செய்வாங்க. ஏன்னா தேர்தல் இருக்கிற டைம்ல கட்சியை வலுப்பெறணும் அப்படின்ட்டு. அங்கதான் பெரிய ஒரு சிக்கலே இருக்கு காங்கிரஸுக்கு. ஏன்னா இத்தனை ஆண்டுகளா வந்து திமுகவோட பயணிச்சு. ஏன்னா இன்ஃபேக்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா திமுக கூட்டணியோட காங்கிரஸ் பயணிக்க போய் தான் காங்கிரஸ்க்கு ஒரு மொமெண்டம் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பல எம்பிக்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க காங்கிரஸ் சார்பா. அதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து திமுகவோட வலுவான கூட்டணின்னு சொல்லலாம். அந்த மொமெண்டம் பயன்படுத்தாம காங்கிரஸ் அந்த மொமெண்டத்தை பயன்படுத்தி கட்சியை வளர்க்காம அந்த கூட்டணிக்குள்ளேயே வந்து குழப்பத்தை ஏற்படுத்த வேலையை வந்து நல்லா செம்மையா செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அதுவும் எப்ப செய்யறாங்க பாருங்க, எலெக்ஷன் டைம்ல. இந்த பிரச்சனை எல்லாம் இப்ப விடுதலை சிறுத்தைகள் முன்னாடியே எழுப்புனாங்க, கவனிச்சிங்களா? முன்னாடியே எழுப்பி நாங்க இந்த தேர்தலில் அது முன்வைக்கல அப்படின்ட்டாங்க. அப்போ எழுப்பினப்பதான் ஆதவர்ஜனா பின்னாடி இருந்தார், விசிக தலைவர் பின்னாடி இருந்தார். சோ அந்த நெருக்கடி நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப விசிக அதை பத்தி பெரிய அளவுல விசிக தலைவர் வாய்ஸ் அவுட் பண்றது இல்ல. ஆனா காங்கிரஸ் அதை பண்ணுது. முன்னாடி எழுப்பி இருந்தா அதற்கான ஒரு குரல் கிடைச்சிருக்கும், அதற்கான ஒரு தீர்வு நோக்கி நகர்ந்திருப்பாங்க. ஆனா இந்த டைம்ல பண்றாங்கல்ல, எலெக்ஷன் டைம்ல, அப்ப களத்துல இயல்பாவே திமுக விசஸ் காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து எதிரெதிரான மனநிலைக்கு வந்துட்டாங்க. இதுல வந்து தலைமைகள் வேணா நாளைக்கு முடிவை மாத்திக்கலாம், தொண்டர்கள் எப்படி மாத்துவாங்கிறதா பிரச்சனை. அதைத்தான் டெல்லியில முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் பேசியிருக்காரு. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுகவோட போறதுதான் சரியா இருக்கும், திமுக தான் நமக்கு இயல்பான நேச்சுரல் அலையன்ஸா இருக்கு, நம்ம அதை வந்து ஏன் பகைச்சுக்கணும், அதை ஏன் பிரச்சனைக்கு உட்படுத்தணும், இந்த டைம்ல இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு இருக்காரு. அதே தான் செல்வ பெருந்தகையும் வழிமொழிஞ்சிருக்காரு. இல்ல காங்கிரஸ் சேர்ந்த பல நிர்வாகிகள் சொல்றாங்க நம்ம வந்து திமுகவோட தான் பயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா இன்னும் சில நிர்வாகிகள் மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ யூசுவலா ஒரு கேள்விங்க, மாணிக்கம் தாகூரோட வெற்றிக்கு திமுக பங்கே இல்லைன்னு சொல்ல வராரா? அது வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா திமுகவோட வலுவான கூட்டணி. ஸ்டாலின் அங்க போய் ஒரு பிரச்சாரம் பண்றாரு விருதுநகர்ல, கனிமொழி பிரச்சாரம் பண்றாங்க. மகன் போட்டிட்டாரு. ஆமா, இதுல குறைந்த மார்ஜின் தான் ஜெயிச்சிருக்காரு. தமிழ்நாட்டிலே குறைந்த வாக்குல ஜெயிச்ச ஒரே எம்பி அவர்தான். இப்ப வந்து திடீர்னு திமுகக்கு எதிராக ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார் அப்படின்னா, அங்க திமுக நிர்வாகிகள் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க திமுக தான் ஜெயிச்சீங்க, திமுக எதிராக பேசுறீங்களா, அப்ப எம்பி ராஜினாமா பண்ணிருங்க, ராஜினாமா போட்டு புதுசா போட்டி போடுங்க. அப்போ இல்ல அதுல என்ன சிக்கல்னா, காங்கிரஸ்க்கு உண்மையிலேயே உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஜெயிச்சோம் எல்லாம் பண்ணோம், நான் எங்களாலையும் உங்களுக்கு ஓட்டு வந்து ஷேர் ஆனிச்சு, உங்களாலையும் எங்களுக்கு ஓட்டு ஷேர் ஆனிச்சு. திமுக மறுக்கவே இல்லையா? ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் பண்றீங்க, ஆனா எங்களுக்கு வேற எந்த கவனிப்புகளும் இல்ல, சிறப்பான கவனிப்பு இல்ல. அதாவது எங்களுக்கு ஒரு வாரியத்துல ஒரு பதவி தர்றது. முன்னாடி பீட்டர் அல்போன்ஸ் இருந்தார், சிறுபான்மை துறையில ஒரு பொறுப்புல இருந்தார் மாநில அளவுல. அதே மாதிரி மற்றவங்களுக்கு நீங்க தர மாட்டேங்கிறீங்க. அவருக்குமே அந்த பீரியட் முடிஞ்சோடனே விட்டுட்டாங்க. சின்ன சின்ன பதவிகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன மாவட்ட அளவுல, ஒன்றிய அளவுல அந்த மாதிரியான பொறுப்புகள் கூட தரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற இதுதான் பல கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கலா இருக்கு, கோபமாவும் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் எல்லாம் தரங்கிறது திமுகவுடைய நிலைப்பாடா இருக்கு. ஆனாலும் எங்களுக்கு வந்து சேரலங்கிறதா காங்கிரஸினுடைய கோபமா இருக்கு. அது இந்த டைம்ல தும்முனா சரியா இருக்கும்னு தும்பிடுறாங்க, அது எலெக்ஷன் டைம்ல பிரச்சனையா மாறிடுது. இதுல அதுக்கப்புறமும் ராகுல் வந்து முன்னாடி நீலகிரிக்கு வந்திருந்தார் இல்லையா? நீலகிரிக்கு வந்த பொழுது ஆராசா இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. ஆனா ராகுல் பெரிய அளவுல பிடி கொடுக்காம ஓகே பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இருந்தாலும் அப்ப வெதர் ஏதோ சரியில்லை பொறுக்கு நீங்க வந்து அடுத்து கிறிஸ்துவடங்கர்லாம் இருந்தார், செல்வ பிறந்தகள்லாம் இருந்தார், அவங்கள பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு போனதாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் தனிமையில பேசுனதுனால ஆராசா உள்ளபடியே ரொம்ப வெடிச்சிட்டாரு. இது வந்து இப்படியே இருந்தா சரியா இருக்காது, இந்த எலெக்ஷன்ல வந்து இது சரியா பொருந்தி போவாது, கீழே பெரிய பிரச்சனை ஆயிடும், நான் சொன்னது நம்ம வேணா சேர்ந்துக்கலாம், அதுக்கப்புறம் உங்களால வந்து தொண்டர்களை ஒருங்கிணைக்க முடியாது, தேவையில்லாத பிரச்சனை ஆயிடுன்னு சொன்னதுனால ராகுல் வந்து அதுக்கப்புறம் தான் மீட்டிங்லாம் நடக்குது. மீட்டிங்ல ஒரு மனதா முடிவெடுத்துதான் 71 மாவட்ட தலைவர்களை புதுசா நியமிச்சிருக்காங்க. அதற்கு பின்னாடியும் பேரம் பேசப்பட்டது, அந்த மாதிரிலாம் பிரச்சனை காங்கிரஸ்ல போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த 71 மாவட்ட தலைவர்கள் தேர்வு செய்யப்படுறதுக்கு பின்னாடி இவங்க எல்லாமே செல்வ பெருந்தகையினுடைய ஆதரவாளர்களா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் அவருக்கு எதிரான சிலர் வந்து அங்கங்க குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க, தேவையில்லாத சர்ச்சைகள் உருவாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஓரணியில அவருக்கு பின்னணியில நிக்கக்கூடிய நபர்கள் தான் அவங்க எல்லாம். ஏன்னா இவரது ஆதரவாளர்கள் ரொம்ப நாளா அவர் போட முடியாம தவிச்சிட்டு இருந்தார். அவர் இப்பதான் தும்முனா சரியா இருக்குனால டக்குனு தும்மி 71 பேர் தனக்கு ஆதரவு அளித்து. நீங்க சொன்னது போல அதிருப்தி இருந்தது அப்படின்னா டைரக்டா திமுக தலைமையிடத்துல வெளிப்படுத்தலாம். ஆனா அந்த அதிருப்தியை காரணம் காட்டி நேற்றுக்கு வந்த ஒருத்தட்டு வந்து நீங்க பேரம் பேசுறது ஆல்ரெடி கட்சி பலவீனமா இருக்கிறத இவங்களே ப்ரூவ் பண்றாங்களே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் வந்து பொதுவா விடனா காங்கிரஸ் போன்ற ஒரு மூத்த கட்சி, ஒரு மூத்த அரசியல்வாதிகள் அங்க இருக்காங்க. அவங்க இல்லாம வந்து இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கும் போதுதான் வந்து இங்க பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தான் சொல்லணும். ஏன்னா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்போ மகாராஷ்டிரால மும்பை தேர்தல் நடந்ததுல, மாநகராட்சி தேர்தல், அதுல வந்து வரலாறு காணாத அளவுக்கு காங்கிரஸ் ஒரு தோல்வி பதிவு பண்ணியிருக்காங்க. அங்க எதுக்கு காரணம் அப்படின்னா கூட்டணி குழப்பங்கள். அந்த கொள்கையே வந்து அவங்க ஒன்றும் முடிவு பண்ணல. உங்களுக்கு பாஜக எதிர்ப்பு கொள்கை எப்படின்னா, பாஜக எதிர்ப்பு கொள்கை தமிழ்நாட்டில் முக்கியமா இல்ல திமுக டிமாண்ட் பண்ணி அதிக இடங்கள் முக்கியமா உங்களுக்கு, அதை இன்னும் முடிவு பண்ணாம இருக்க காங்கிரஸ். அதனாலதான் மும்பையிலையும் தோல்வி வந்தது. இப்போ மும்பை தோல்விக்கு அப்புறமா அந்த தோல்வி குறித்து ஆராய்ச்சாங்களா? பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து பல இடங்கள்ல தோக்குறது குறித்து ஆராய மாட்டாங்க. அவரும் முன்னாள் முதல்வராக இருந்தவர் தான். அவரே தனது வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் ரிசார்ட்ல தங்க வச்சிட்டு இருக்காரு. பாஜக பயந்து அவர் வந்து பேரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மும்பை மேயர் எங்களுக்கு பாதி கொடுங்க, 2 வருஷம் நாங்க 2 வருஷம் எடுத்துக்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அதை விடுங்க.
இப்போ காங்கிரஸ்காரங்க வந்து தோல்விக்கு அப்புறம் எதுக்காக வந்து ரிவ்யூ பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. மும்பை தேர்தல் தோல்வி அப்படின்னா அடுத்த நாள் வந்து ரிவ்யூ பண்ணிருக்கணும். ஆனா ரிவ்யூ பண்ணாமையே வந்து அடுத்த தேர்தலுக்கு போறோம். எலெக்ஷன் டைம்ல பிரிஞ்சு போயிடுறாங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரியல. இவங்க பிரிஞ்சு போயனால தான் அந்த கூட்டணி உடைஞ்சு போகுது, வாக்கு உடையுது, எல்லாமே மாறுது. ஆனாலும் இவங்க மாற மாட்டேங்கிறாங்க. தோல்வியா தான் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. இவங்க வச்சு பாக்குற ஏதோ எங்க போனா ஜெயிச்சலாம் நம்பிக்கையில பாக்குறாங்க, தோத்து போயிடுறாங்க. அதுக்கு ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ரிவ்யூ பண்ணாம அடுத்த தேர்தலுக்கு வந்து இங்க வந்து எங்களுக்கு கூட்டணியில பங்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்க ஒரு த்ரெட்டனிங் பண்ற மாதிரி பேசினாங்க. அகிலேஷ் யாதவ் பெரிய அளவுல ஈடுபாடு இல்ல, மம்தா பானர்ஜி பெரிய அளவுல நெருக்கமா இல்ல இந்தியா கூட்டணியில. இருக்கிறது ஒரே ஆளு ஸ்டாலின் தான். இவர் யார் இருக்காரு, இவரும் தூக்கி வெளில வச்சிருவோம் அப்படின்னு அதுக்கான வேலை திட்டங்கள். காங்கிரஸ் என்ன கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா அதிக இடங்கள் கொடுங்க, நம்ம அதிகமா ஜெயிக்க தோக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்களான்னு தெரியல. இதுல பராசக்தி ஜனநாயகன் படத்துல ஆரம்பிச்ச பிரச்சனை இப்பதான் டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நிதானமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. கூட்டணியில பெரிய அளவுல இனிமே முரண்பாடு எல்லாம் இருக்காது. டெல்லி தலைமை உத்தரவு போட்டுடுச்சு, கூட்டணி பத்தி சர்ச்சைக்குரியவங்களை யாரும் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பேசுறது யாரும் இல்ல, எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. ஆமா, இது அதாவது திருச்சி வெளிச்சாமி மறைமுகமா எல்லாம் பேசல, போய் RSS மேடையில பேசுறாரு, கலைஞரை கடுமையா விமர்சிக்கிறாரு, தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறாரு. இதெல்லாம் காங்கிரஸ் வேடிக்கை பார்க்குது, திமுக வேடிக்கை பார்க்குது. அதான் விஜய் சொன்ன தீய சக்தியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க, அப்ப நீங்க வந்து திமுகவோட தான் பயணிக்கிறீங்க அப்படின்னா விஜயை கண்டிச்சிருக்கணும். விஜய் இவ்வளவு வழிக்கு ஆதரவு பண்றீங்களா, எதுக்கு விஜய் கண்டிச்சு பேச மாட்டீங்க? அப்பவே வந்து உங்களோட குழப்பம் இது தெரியுது இல்ல. அப்போ இல்லங்க, இவர் திருச்சி வெளிச்சாமி பேசுறது விடுங்க, அந்த மேடையில ஆடிட்டர் குருமூர்த்தி ராகுல் காந்தி விமர்சிக்கிறாரு, அதையும் கேட்டுட்டு உட்கார்ந்திருக்காரு திருச்சி வெளிச்சாமி. அப்போ இது காங்கிரஸ் வந்து எதையுமே கண்டுக்காதா, அல்லது இவ்வளவு ஜனநாயகங்கிறது சரியானதுதானா? அப்படிங்கிறது ஜனநாயகம் இல்லைங்க, இதெல்லாம் உட்கட்சி பூசல் இது எல்லாமே. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ளபடி சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸை விட பாஜகவுக்கு அதிக வாக்கு இருக்கு. லோக்சபால ப்ரூவ் பண்ணிருக்காங்க அவங்க. காங்கிரஸ் எப்படி இருக்காங்கன்னா, எனக்கு வந்து உங்களை பிடிக்காம இருக்கலாம், அதற்காக நீங்க நெருக்கம் காட்டுறீங்களா ஒரு கூட்டணி ஒரு தலைமை, அதை நான் வந்து முடிச்சு விட்டுருவேன். அதுதான் லோக்கல் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா பாஜகவுக்கு அதிமுக கம்மியா இடங்கள் தான் கொடுத்தாங்க 2021. காங்கிரஸுக்கு திமுக அதிகமான இடங்கள் கொடுத்தாங்க. ஆனா அப்பெல்லாம் வந்து நல்லா ஜெல்லா தான் இருந்தாங்க. இப்ப தேர்தல் வர டைம்ல மீண்டும் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விரிசலை வந்து இன்னும் அதிகப்படுத்தி காங்கிரஸ் வந்து திமுக எதிராக குடைச்சல் கொடுக்குறோம்ட்டு பாஜகவோட பி டீமாவே மாதிரி செயல்படுறாங்க. இது எல்லாமே பாஜக தான் நல்லதா போகும். இதுல காங்கிரஸ் ஒரு அடிப்படை கொள்கையை மறந்துட்டாங்க. ஆமா, இதுல குறுக்கு அந்த பிரவீன் வந்தா அப்படிங்கிற மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி வேற ட்வீட் போட்டிருக்காரு. 70 மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, சுயமரியாதையோட செயல்படுங்க, இன்னொரு கட்சியில அடிபணிந்து செயல்படாதீங்க அப்படின்னு அதுலயும் மறைமுகமா திமுக சாடுறாரு. என்னடா இது உங்களுக்கு வந்து சோதனை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியாளர்களே உள்ளுக்குள்ள புரிம்பிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் விஜய் என்னங்க பண்றீங்க? ஆமா, விஜய் பாத்துட்டு வந்தாரு, விஜய் கூட கூட்டணிக்கு ஆசைப்பட்டாரு. அதற்கே சிபிஐ தூக்கி வச்சு நொங்கு 2 வாட்டி வந்துருச்சு. அடுத்து NIA வருதுங்கிறாங்க. சிபிஐ தாண்டி பல விசாரணை அமைப்புகள் ரெடி ஆயிட்டு இருக்கு விஜய் வீட்டுக்கு வரதுக்கு, பனையூருக்கு வரதுக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் பிரவீன் சக்கரவர்த்திங்கிறாங்க. இந்த தரப்புல விஜய் கட்சிக்குள்ளே இருக்கிற ஆதவர்ஜனாங்கிறாங்க. இந்த சதி இந்த பிரச்சனைங்கிறது கரூரை தாண்டி பெருசா போயிட்டே இருக்குது. நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி இப்படி இல்லாம நடக்கும் அப்படிங்கிறதுல ஹரியானால ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட 35 வயதுன்னு வச்சுங்களேன், கல்யாணம் ஆகி 4 குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடுப்பு பகுதியில ஒரு காயம் மாதிரி இருந்திருக்கு, வலியை ஏற்படுத்திருக்கு. என்னடான்னு பார்த்தா அவங்களே எடுத்து பார்த்துருக்காங்க, புல்லட் மாதிரி ஏதோ வந்திருக்கு. ஆமா, என்ன புல்லட்டா இருக்கு, அவங்களே எடுத்து பார்த்தாங்களா, டாக்டர்கிட்ட போனாங்கன்னு தெரியல, ரிப்போர்ட் படி அவங்க எடுத்து பார்த்ததா சொல்றாங்க. அந்த புல்லட் வந்திருக்கு, எப்படி நம்ம உடம்புல புல்லட் வந்துச்சு நமக்கே தெரியாம அப்படின்னு பெரிய ஒரு சோதனை ஆய்வு எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனாலும் அந்த இது வந்து 20 வருஷமா அவங்களுக்கு வலியே இல்லாம இருந்திருக்கு. அப்புறம் தான் உட்காந்து யோசிக்கிறப்ப அன்னைக்கு அது நடந்துச்சுல அப்படின்னு வீட்டுல பேசியிருக்காங்க. என்னன்னா, அவங்க ஸ்கூல் 6th படிக்கும் பொழுது ஒரு திடீர்னு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று கல்லோ அல்லது ஏதோ ஒன்று குத்துன மாதிரி இருந்திருக்கு இடுப்பு பகுதியில். அங்கே என்ன ரத்தம் வந்திருக்கு, சரி ஏதோ கல் ஏதோ அடிச்சிட்டாங்க, ரத்தம் வந்திருக்கு, அதனால அழுதுட்டு அவங்களே விட்டுட்டாங்க, ஃப்ரீயாக விட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. புல்லட் இருந்திருக்கு. அங்கே எப்படி புல்லட் வரும் ஹரியானாவில் அப்படின்னு பார்த்தா, அவங்க ஸ்கூல் பக்கத்தில் ஆர்மி ட்ரைனிங் கேம்ப் ஏதோ ஒருத்தருக்கு, அதுல இருந்து வந்திருக்க கூடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனாலும் அது வந்து எப்படி பாதிப்பு ஏற்படுத்தாம உடம்புல இருந்துச்சு அப்படின்னா, அந்த புல்லட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது வந்து முக்கியமான உடம்புல இருக்க ஆர்கன் எதுவும் அட்டாக் பண்ணல. அது வெளியிலேயே இருந்ததுனால, தோல் பகுதியில இருந்ததுனால உடம்பு அதற்கேற்ற மாதிரி தன்னை பாதுகாப்பு வளையத்தோட தகவமைச்சுக்கிச்சான். அதனால பெரிய ஆபத்துல உங்களால குழந்தைகளையும் பெற்றுக்கொள்ள முடிஞ்சு. இந்த வந்து துருப்பிடிக்கவும் இல்லை பாருங்க, அது அவங்க நல்ல நேரம். அந்த மாதிரியான எந்த சிக்கலும் இல்லாதனால அவங்க இப்போ பரிபூர்ணமா நார்மலா இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இது உச்சபட்ச வினோதமா இருக்கு. 20 வருஷம் புல்லட்டோட வாழ்ந்திருக்காங்க. பேசலாம் அழகு. நாளைக்கு பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658. ஐயா நல்லக்கண்ணுவின் சிறை வாழ்க்கையையும் அவரது அரசியல் போராட்டங்களையும் தொகுத்து தோழர் சி. மகேந்திரன் எழுதிய இந்த புத்தகம் தமிழக அரசியல் வரலாற்றின் உணர்ச்சிகரமான பக்கங்களை நிரப்பியுள்ளது. இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.